ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். நாம் நேற்று வீடியோவில் பிரைமரி கலர்ஸ்னால் என்ன, செகண்டரி கலர்ஸ்னால் என்ன, டெர்ஷரி கலர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நேற்று வீடியோஸில் பார்த்தோம். அந்த பிரைமரி கலர்ஸை வச்சு எப்படி செகண்டரி கலர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது, பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டு கலர்ஸுமே வச்சு எப்படி டெர்ஷரி கலர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நேற்று நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இன்றைக்கி நம்ம வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வார்ம் அண்ட் கூல் கலர்ஸ் எப்படின்னா, நம்ம டெர்ஷரி கலர்ஸ் வந்து ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெர்ஷரி கலர்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணால் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கலர் இருக்கும், ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ் இருக்கும். இந்த வார்ம் கலர்ஸ்னால் எது எது, இந்த வார்ம் கலர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது, இந்த வார்ம் கலர்ஸ் வந்து நமக்கு யாருக்கு செட் ஆகும், அதே மாதிரி கூல் கலர்ஸ் வந்து என்ன சொல்லுது, இது யாருக்கு செட் ஆகும், இது எந்த இடத்துக்கு போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ரெட், ஆரஞ்சு, எல்லோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கலர்ஸ். இந்த வார்ம் கலர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஹாப்பினஸை வந்து சொல்லக்கூடியது தான் இந்த வார்ம் கலர்ஸ். நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்ம் கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக நம்மளை காமிக்கும், ஒரு எனர்ஜியாக நம்ம வந்து காமிக்கும், நம்மளை வந்து நல்லாவே போல்டாகவும் நம்மளை வந்து காமிக்கும். ஓகேவா? இந்த எல்லோவும் க்ரீனும் சேரும்போது நமக்கு வந்து எல்லோ ஆரஞ்சு கிடைக்குது, ரெட்டும் ஆரஞ்சு சேரும்போது ரெட் ஆரஞ்சு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெட்டும் க்ரீனும் சேரும்போது ரெட் க்ரீன் கிடைக்குது. வார்ம் சைடு இருக்கிற கலர்ஸ் வந்து நம்ம எது வேணால் சூஸ் பண்ணி போட்டு போனோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு எனர்ஜியாகவும் நம்ம வந்து போல்டாகவும் தெரிய ஆரம்பிப்போம். இந்த கூல் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், ப்ளூ, வயலட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூல் கலர்ஸ். ஓகேங்களா? ஒரு அமைதியான இடத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது தான் இந்த கூல் கலர்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறோம், நம்ம அமைதியாக இருக்கணும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின் போது நம்ம வந்து இந்த கூல் கலர்ஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகும். நம்ம வந்து ஒரு சேட்னஸ் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கலர்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த கலர்ஸ் போட்டுட்டு போகும்போது, ஒரு சேடான பிளேஸுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே நமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்து காமிக்காது. அப்போ நம்ம ஒரு சேடான பிளேஸுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மூணு கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா, சூரியன், நெருப்பு அண்டு எரிமலை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது தான் இந்த கலர்ஸ். ஓகேங்களா? அது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும். நெருப்பாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, எரிமலை வந்து வெடித்து செதறு பாருங்களா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் அதில் வந்து இருக்கும். இதே வந்து இந்த கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பசுமை புல்வெளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசுமையான புல்வெளிகள், கடல், தண்ணி இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் கலர்ஸ். ஓகேங்களா? ஒரு சேடான பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஹாப்பியான பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து யாருக்கு வார்ம் கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும், யாருக்கு வந்து கூல் கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய பாடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ம் அண்ட் கூல் ரெண்டுமே நல்லா இருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஹேண்ட் எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கலரில் வெயின்ஸ் வந்து போகுது அப்படின்னு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பு வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக இருக்குன்னா உங்களுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா வார்ம் பாடி. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே சூட் ஆகும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா கூல். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே சூட் ஆகும். ஒருவேளை உங்களுடைய பாடியில் இந்த நரம்பு வந்து க்ரீனா இல்லை ப்ளூவா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும், யாருக்கு கூல் பாடி யாருக்கு வார்ம் பாடி யாருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். இப்போ ஓரளவுக்கு வார்ம்னா என்ன, கூல்னா என்ன, இந்த ட்ரெஸ்ஸு யாருக்கு நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ் யாருக்கு நல்லாயிருக்கும், இது எந்த இடத்துக்கு போட்டுட்டு போகணும், இது எந்த இடத்துக்கு போட்டு போகணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து டவுட் கேட்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது மாதிரி யாராவது ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து யார் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஹோம்ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஹோம்ஒர்க்காக முடிச்சிருங்க. வார்ம் கலர்ஸ்னால் என்ன, கூல் கலர்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து
வருதுங்கிறத வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ஓரளவுக்கு ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்காக இதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்தது. இன்னும் என்னென்ன வருங்கிறத பார்த்து இப்போ வந்து ரெட் ப்ளஸ் ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்சு நான் ஓரளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி எழுதி வச்சா உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.